இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 26 பேர் விடுதலை. புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு. தவில் மேளம் அனுப்புவதாக இணையவழி மோசடியில் ஈடுபட்ட சென்னை நபர் கைது. மேலும் 7 பேரை ஏமாற்றியது அம்பலம். பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகிறது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. புதுச்சேரியில் இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜரான 29 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். அவர்களில் ஒருவருக்கு மட்டும் ஆயுத தடை சட்டத்தின் கீழ் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. புதுச்சேரி முதலியார்பேட்டை வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பாம்ரவி. இவர் மீது கொலை உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவரது நண்பர் அந்தோனி இருவரும் கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் வானரப்பேட்டை அலேன் வீதி சந்திப்பில் இருசக்கர வாகனத்தில் வந்தபொழுது கும்பலாக வந்த சிலர் அவர்கள் மீது வெடிகுண்டு வீசினர். இதில் அந்தோனி உயிரிழந்துள்ளார். அங்கிருந்து தப்பியோடிய பாம்ரவியை அந்த கும்பல் வெட்டியதில் அவர் உயிரிழந்தார். இது சம்பந்தமாக புதுச்சேரி மர்டர் மணிகண்டன் உள்ளிட்ட 31 பேர் மீது முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்தனர். இதில் மதுரை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவர் தலைமறைவாகிவிட்ட நிலையில் 30 பேர் கைதான நிலையில் ஒருவர் கீழமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து 29 பேர் மீது புதுச்சேரி 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. அரசு தரப்பில் கூடுதல் அரசு வழக்கறிஞர் ரங்கநாதன் ஆஜரானார். வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் கூடுதல் அமர்வு நீதிபதி பொறுப்பு வகிக்கும் புதுச்சேரி மாவட்ட தலைமை நீதிபதி சந்திரசேகரன் முன்னிலையில் வழக்கில் சம்பந்தப்பட்ட காலாப்பட்டு சிறையில் இருக்கும் மர்டர் மணிகண்டன் உள்ளிட்ட 29 பேர் வெள்ளிக்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டனர். ஆனால் தீர்ப்பு சனிக்கிழமை தள்ளி வைக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 29 பேரும் நீதிமன்றத்தில் சனிக்கிழமை காலை ஆஜர்படுத்தப்பட்டனர். இதையடுத்து இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டார். மேலும் இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 5வது குற்றவாளியாக கூறப்பட்ட தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த பிரேம் என்பவர் ஆயுதம் வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் நீதிபதி உத்தரவிட்டார். தவில் மேளம் அனுப்புவதாக கூறி இணையதளம் மூலம் 22 ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபரை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பாகூரை சேர்ந்தவர் அஸ்வின். இவர் கோவில் திருவிழாவிற்காக தவில் மற்றும் நாதஸ்வரத்தை இணையதளத்தில் தேடினாராம். அப்பொழுது குறிப்பிட்ட செயலியில் தவில் மேளம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு தவில் மேளத்திற்காக 22,000 ரூபாய் முன்பணமாக இணைய வழியில் அஸ்வின் அனுப்பினார். இந்த நிலையில் குறிப்பிட்ட தேதியில் நாதஸ்வரம் மேளம் அனுப்பவில்லையாம். இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள இணையவழி குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். விசாரணையில் சென்னை கொரட்டூரை சேர்ந்த 52 வயதாகும் ஜெயக்குமார் என்பவர் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவரை இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் கைது செய்தனர். கைதான ஜெயக்குமார் மேலும் 7 பேரை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து அவரிடமிருந்து 30க்கும் மேற்பட்ட வங்கி புத்தகங்கள், காசோலைகள், 20 கைபேசி சிம் கார்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. அரசு மீது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றச்சாட்டை எழுப்பியிருப்பதால் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் நாட்கள் எண்ணப்படுவதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுவையில் பாஜக மற்றும் ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 பேரும் புதுவை அரசு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் ஆட்சியிலிருந்து பாஜக வெளியேறி வெளியிலிருந்து ஆதரவளிக்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை அரசின் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நடைபெறுவதாக துணைநிலை ஆளுநர், பாஜக மேலிட தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரிடம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து முறையிட்டுள்ளனர். இவர்களது புகார் புதுவை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் மீதான காங்கிரசின் குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துவதாக உள்ளது. புதுவை கூட்டணி அரசின் முறைகேடுகளே புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளரின் தோல்விக்கு காரணமாக அமைந்துள்ளது. தேர்தல் தோல்விக்கு பிறகும் ஆட்சியில் இருப்பவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. அரசு துறை முறைகேடுகளை முதல்வரும் அமைச்சர்களும் மூடி மறைப்பது சரியல்ல. அரசு மீது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றச்சாட்டை எழுப்பியிருப்பதால் கூட்டணி ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன.
மாநில உள்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகியோர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து வருகின்றனர். உள்துறை அமைச்சர் ஆதரவாளரின் பெட்ரோல் விற்பனை நிலையம் மூலம் அப்பகுதி மக்கள் நடைபாதை தடுக்கப்பட்டு வருகிறது. பொதுப்பணித்துறை அமைச்சரோ அரசு செலவில் தனது வீட்டை சீரமைத்துள்ளார். உள்துறை அமைச்சரின் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து நடவடிக்கை எடுக்க பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோருக்கு கடிதம் எழுத உள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் ஜனசங்கத்தின் நிறுவனர்களில் ஒருவரான ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. ஜனசங்கத்தின் நிறுவனர்களில் ஒருவரான ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அஜந்தா சிக்னல் அருகே கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்தர், பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகளான ஜானகிராமன், மாலதி, கதிரவன், தேவநாதன், மஞ்சுகி, முருகன், வேலு, ரமேஷ், சதீஷ்குமார், கிருஷ்ணமூர்த்தி, ஆனந்த், மகளிர் அணியை சேர்ந்த வள்ளி, சித்ரா, பச்சையம்மா, சசிகலா மற்றும் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தல் 2ஆம் சுற்று வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. பிரான்ஸ் பாராளுமன்றத்திற்கான முதல் சுற்று தேர்தல் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தலின் பிரான்ஸ் நாட்டுக்கு வெளியே வசிக்கும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்ய தாங்கள் கூடியிருக்கும் நாட்டிலிருந்தே வாக்களிக்கலாம். தமிழகம், புதுச்சேரி, கேரளத்தில் உள்ள 4535 பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர் வாக்களிக்க தகுதியுடையோராவர். இதற்காக புதுச்சேரி, காரைக்கால், சென்னைகள் 4 இடங்களில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டது. முதல் சுற்று தேர்தலில் 15 அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். மொத்த வாக்காளர்களான 4535 பேரில் 892 பேர் மட்டுமே வாக்களித்தனர். அதில் 12 வாக்குகள் செல்லாதவை. 3 வாக்குச்சீட்டில் வாக்கே செலுத்தப்படவில்லை. சோசியலிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஃபஜூத் பிராங்க் அதிகளவாக 542 வாக்குகள் பெற்றிருந்தார். இதில் 12 விழுக்காடு வாக்கு பெற்று முதல் இடங்களை பிடித்த 2 பேர் இடையே 2ஆம் சுற்று தேர்தல் வாக்குப்பதிவு இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதற்காக பிரெஞ்சு தூதரகம், பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆகியவற்றில் வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேர்தலில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. தொடர்ந்து மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைகிறது. புதுச்சேரியில் நிறுத்தப்பட்டிருந்த சேவல் சண்டை நீதிமன்ற அனுமதி அடிப்படையில் மீண்டும் துவங்கியது. புதுச்சேரியில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சேவல் சண்டை உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் விலங்கினங்கள் துன்புறுத்தப்படுவதாக கூறி சேவல் சண்டை பல ஆண்டுகளாக தடை செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து சேவல் சண்டையை நடத்த கோரி புதுச்சேரியை சேர்ந்தவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அதன்படி சில நீதிபதிகளுடன் சேவல் சண்டையை நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதையடுத்து புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் வெற்றுக்கால்களுடன் சேவல் சண்டை சனிக்கிழமை துவங்கியது. இதில் தமிழகம், புதுவை, கேரளம், கர்நாடகம், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான சேவல்கள் பங்கேற்றது. சேவல் சண்டை போட்டிகளை சின்னத்தம்பி ஏற்பாடு செய்திருந்தார். சேவல் சண்டை போட்டி இன்றும் நடைபெறுவதுடன் போட்டியில் வென்ற சேவல் உரிமையாளர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் பங்குச்சந்தை மூலமாக அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி 17,15,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி நயினார் மண்டபத்தை சேர்ந்தவர் பாலாஜி. இவர் இணையதளம் மூலம் மணப்பெண் தேடியுள்ளார். அப்பொழுது இவரை தொடர்பு கொண்ட அடையாளம் தெரியாத பெண் நன்றாக பேசி பழகினாராம். இந்த நிலையில் இணையதளம் மூலம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என அந்த பெண் ஆசை காட்டியுள்ளார். இதை நம்பிய பாலாஜி பல தவணையாக 17.15 லட்சத்தை முதலீடு செய்தாராம். ஆனால் அவரால் லாபத்தையும் முதலீட்டையும் பெற முடியவில்லை. இதையடுத்து அந்த பெண்ணை தொடர்பு கொள்ள முயன்ற பொழுது அவரது கைபேசி அணைக்கப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பாலாஜி இது குறித்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியில் கடந்த ஓரிரு நாட்களில் மட்டும் முதலியார்பேட்டையை சேர்ந்த வசுந்தரா என்பவர் 7.27 லட்சம், அரியாங்குப்பத்தை சேர்ந்த அம்ரீஷ் என்பவர் 85,000, வில்லியனூர் பகுதியை சேர்ந்த பெரியசாமி 80,000,
வம்பாக்கிரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த காவியா 80,000 மற்றும் லாசுப்பேட்டையைச் சேர்ந்த வைத்தி என்பவர் 80,000 என பலர் 27 லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை இழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உப்பளம் தொகுதி ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான பேங்காக் ஸ்லாட் சாம்பியன்ஷிப் போட்டிகளை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி துவக்கி வைத்தார். தென்னிந்திய பேங்காக் ஸ்லாட் ஃபெடரேஷன் அனுமதியுடன் புதுச்சேரி அமெச்சூர் பேங்காக் ஸ்லாட் விளையாட்டு சங்கம் நடத்தும் 5வது தென்னிந்திய அளவிலான பேங்காக் ஸ்லாட் சாம்பியன்ஷிப் போட்டிகள் 2024-25 ஜூலை 6ஆம் தேதி உப்பளம் தொகுதி ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கத்தில் துவக்க விழா நடைபெற்றது. இதில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி போட்டியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் விளையாட்டு வீரர்கள் ஆண்கள், பெண்கள் இரு பாலரும் பங்கு கொண்டனர். இதில் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் உதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி வெளியனூர் அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற 2 இளைஞர்களை சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த கோட்டைமேடு விவேகானந்தா பள்ளி அருகே வசிப்பவர் வினோத். கடந்த 2ஆம் தேதி பணி முடித்துவிட்டு வழக்கம் போல் வீட்டின் முன்பு தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்தார். மறுநாள் காலை வந்து பார்த்தபொழுது தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் ஒரு இளைஞர் முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு வினோத்தின் இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்துவிட்டு அங்கிருந்து செல்கிறார். பிறகு இன்னொரு இளைஞர் முகத்தை முழுவதும் பை மூலம் மூடியபடி வந்து பைக்கை தள்ளி கொண்டு செல்கிறார். இதனிடையே மாஸ்க் அணிந்த நபர் பைக்கில் வந்து டோப் செய்து கொண்டு செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் முகத்தை மூடிக்கொண்டு இருசக்கர வாகனத்தை 2 இளைஞர்கள் திருடி செல்லும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முதன்முறையாக பிபிஎல் T20 கிரிக்கெட் போட்டி ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் 3 லட்சம் முதல் 12 லட்சம் வரை ஏலம் எடுக்கப்பட்டனர். புதுச்சேரியில் முதன்முறையாக புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் மற்றும் பிபிஎல் இணைந்து நடத்தும் T20 கிரிக்கெட் போட்டி ஜூலை 5ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை புதுச்சேரி சீக்கம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த T20 கிரிக்கெட் போட்டியில் காரைக்கால் வாரியர், ஏனாம் ராயல்ஸ், மாஹே மகேலா மற்றும் ஸ்ட்ரைக்கர்ஸ், டிராப்தவுட், வைன்டவுன் ஜெயின்ஸ் மற்றும் வில்லியனூர் மோகித் கிங்ஸ், ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் என 6 அணிகளைச் சேர்ந்த 120 வீரர்கள் பங்கேற்கின்றனர். T20 கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் வீரர்களை ஏலத்தின் மூலம் தேர்வு செய்யும் நிகழ்ச்சி புதுச்சேரி சீக்கம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 6 அணிகள் பங்கேற்று ஏலத்தின் மூலம் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். ஒவ்வொரு வீரரும் குறைந்தபட்சம் 3 லட்சம் முதல் அதிகபட்சமாக 12 லட்சம் வரை ஏலம் எடுக்கப்பட்டனர். இதுகுறித்து புதுச்சேரி கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் கூறும்பொழுது, புதுவையில் முதன்முறையாக T20 கிரிக்கெட் போட்டி பரிசு தொகை இல்லா கிரிக்கெட் போட்டியாக நடைபெறுகிறது. வெற்றி பெறும் அணிக்கு கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இளைஞர்களை கவரும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இந்த போட்டி முதன்முறையாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் தலைவர் தாமோதரன் தலைமையில் பிரீமியர் லீக்கின் ஆளும் குழுவின் சேர்மன் மகேஷ் மேற்பார்வையில் வீரர்களின் தேர்வு நடைபெற்றது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலையொட்டி மூங்கில்பட்டு, தண்டராம்பட்டு பகுதியில் புதுச்சேரி திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து மூங்கில்பட்டு, தண்டராம்பட்டு பகுதியில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா ஆலோசனையின்படி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி, பொதுக்குழு உறுப்பினர் இளம்பரதி, தொகுதி பொருளாளர் ஜோதி, மண்ணடிப்பட்டு தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் ஜெயமுருகன், காங்கிரஸ் தொழிலாளர் பிரிவு சரோ என்கின்ற சரவணன் மற்றும் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தமிழக அரசின் 3 ஆண்டுகால சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தனர். இந்தியன் ரெட் கிராஸ் புதுச்சேரி கிளை சார்பில் தீ விபத்தில் வீட்டை இழந்த குடும்பத்திற்கு சமையல் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டை தெற்கு அணைக்கரை பகுதியில் வசிக்கும் மணிமொழி வீடு தீ விபத்தால் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளையின் சார்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சமையல் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளையின் சேர்மன் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர் ஆகியோர், ஆயுட்கால உறுப்பினர்கள் சங்கர நாராயணன், கந்தசாமி மற்றும் தன்னார்வலர்கள் இந்த உதவியினை வழங்கினர்.
திண்டிவனம் அடுத்த இரட்டனை அங்காளம்மன் கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. உற்சவர் குறி சொல்லும் குரத்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த இரட்டனை கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் ஆனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மூலவர் அங்காளம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உற்சவர் குறி சொல்லும் குரத்தி அலங்காரத்தில் நின்றபடி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் காட்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து உற்சவர் கோவில் வளாகத்தில் ஊஞ்சலில் கொலு வீற்றிருக்க செய்தனர். ஊஞ்சலில் குறி சொல்லும் குரத்தி அலங்காரத்தில் இருந்த அம்மனை பக்தர்கள் தாளாட்டி வணங்கினர். இந்த ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி மற்றும் மகா வராகி அம்மனுக்கு ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது. புதுச்சேரி அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி மற்றும் மகா வாராகி திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி மற்றும் மகா வாராகி அம்மனுக்கு மாதந்தோறும் அமாவாசை பூஜை நடைபெற்று வருகிறது. இதையொட்டி கோபூஜை, பைரவர், பத்ரகாளி, வராகி, ராஜ மாத்தங்கி, தீதி நித்யா, லலிதாம்பிகை, கலச ஆவாகனம் மற்றும் காய்ந்த மிளகாய், குழங்குகள், மூலிகை திரவங்களால் ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீரானதை எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி மற்றும் மகா வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதற்கான விழா ஏற்பாடுகள் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் ஸ்ரீ வித்யா உபாசகர் மற்றும் ஸ்ரீ சக்தி சுவாமி தலைமையில் நடைபெற்றது. மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு யூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசால பூஜை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. முருங்கப்பாக்கம் அங்காளம்மன் ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை திதியன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். நேற்று ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று அதைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கரகம் ஜோடிக்கப்பட்டு ஆலய பிரகாரம் வலம் வந்து தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீச்சட்டிகளை ஏந்தி ஆலயத்தினை வலம் வந்து தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட நேர்த்தி கடன்களை செலுத்தினர். தொடர்ந்து அங்காளம்மனின் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. முத்து கோல்டர்ஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6765 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 96 ரூபாய் 30 காசுகள். இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 26 பேர் விடுதலை. புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு. தவில் மேலம் அனுப்புவதாக இணையவழி மோசடியில் ஈடுபட்ட சென்னை நபர் கைது. மேலும் 7 பேரை ஏமாற்றியது அம்பலம். பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகிறது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய 2 இளைஞர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. புதுவையில் முதன்முறையாக PPL T20 கிரிக்கெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி துவக்கம்.